ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த ரெயின் ஷவர் டெமோ பார்க்கலான்னு பார்த்தோம். கமல்னு ஒரு பிராண்டு பார்த்திங்கன்னா 304 SS. சேம் உங்களுக்கு வந்து இது 12 inches, இது 6 inches வருது. சாரி 8 inches, இது 6 inches. மூணுமே வித் ப்ரெஷர் வித்தவுட் ப்ரெஷர் டெமோ இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, அது போக இந்த ஹேண்ட் ஷவர் ஒன்று ஸ்கொயர் சீரீஸு ரொம்ப பேர் கேட்குறாங்க, அதனால் எடுத்து ஃப்ளாட்டாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. ரபிட் ஷவர், மல்டி ஃப்ளோரில் இல்லை, சிங்கிள் ஃப்ளோ, நல்லா இருக்குது. பார்க்கலாம், இதுவும் பார்க்கலாம். இப்போ இது வந்து நான் ப்ரெஷர் லைனில் போட்டிருக்கு. 2 feet 2 floor 3 floor இருக்கும். ஆன் பண்ணு. ப்ரெஷர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா இருக்குது. 20 feet 30 feet ஹைட்டில் 1/2 inch லைனில் கொடுத்து எடுத்துருக்கோம். எலிகண்ட்டாக இருக்கும், ஹேண்ட்லிங்க்கும் ஈஸியாக இருக்கும், கிரிப் நல்லா இருக்குது, ப்ரெஷரும் நல்லா இருக்குது. இதே சேம் ஃப்ளோ வந்து நம்ம வித் ப்ரெஷர் பம்போட பார்த்துடலாம். இப்போது இது வந்து வித் ப்ரெஷர் பம்பு 3 bar ப்ரெஷர் கொடுத்துருக்கோம். பிடிச்சிக்கோ, கை வச்சு நல்லா தெரியுது. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. 3 bar ப்ரெஷரில் உங்களுக்கு ஃப்ளோ த்ரோவும் நல்லாயிருக்கும். அப் டு 5 feet 6 feet தள்ளி இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் போகும். ஒரு 5 feet கழிச்சு தான் உங்களுக்கு கீழே பெண்டு வரும். அந்தளவுக்கு த்ரோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு குவாலிட்டி ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த டயல் பெஞ்சிட்டு வர்றது 3 bar ப்ரெஷரில் போட்டாலும் உங்களுக்கு சைடில் லீக்கேஜ் அதெல்லாம் எதுவும் இல்லை, நல்லாயிருக்கு. இது குரோம் ப்ளஸில் தான் வரும். இப்போது வர ஷவர் இல்லாமல் பிராஸ் கொடுக்குறது இல்லை, எல்லாம் குரோம் ப்ளஸில் கொடுக்குறாங்க. பட்டு குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அடைச்சதுன்னா பிளாக் வந்து இதில் ரிலீஸ் பண்ணிக்கலாம். அது போக இந்த கனெக்ஷன் டியூப்லேயும் அந்த மெஷ் வித் வாஷர் வரும். ஸோ அதை வச்சும் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம பார்க்க போகிறது வந்து 6 inches, சேம் கமல் பிராண்ட் 304 கிரேடு பார்க்கலாம். ஃபுல்லுமே SS. இது வந்து ஆக்சுவலாக இப்படி நீங்கள் வீட்டில் மாட்டும் போது 90 degreeல இருக்கணும். சரிங்களா, தெரியுதா? ஓகே, ஆன் பண்ணு. ஃப்ளோ இது நான் ப்ரெஷர் லைன் பார்த்திங்கன்னா அவ்வளோ தெரிக்காது, வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும், சாஃப்டாக விழுக்கும். இதே ப்ரெஷர் பம்பில் போட்டோம்னா தெரிக்கும். இந்த ப்ரெஷர் தான் அதான் டிஃப்ரென்ஸு விஷுவலில் பார்க்கும்போது. டெமோ வேணும்னா இங்கே ஷோரூம் வந்திங்கன்னா டெமோ பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். நான் ப்ரெஷர் லைனில் 6 inches ஷவர் போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து ப்ரெஷர் பம்ப் ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ண டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஃப்ளோ எனக்கு கையில் தெரியுது, அந்த ப்ரெஷரு வீடியோவில் பார்க்கும்போது தெரியுமா தெரில. நல்லா இருக்குது. ஸோ ப்ரெஷர் பம்ப்லேயும் போட்டுக்கலாம், நான் ப்ரெஷர் லைன்லேயும் போட்டுக்கலாம். 6 inches பொறுத்தளவு. நீங்கள் இது வந்து 45 degreeல ஆங்குலர் ஷவர் ஆமில் போட்டிங்கன்னா இப்படி மெர்ஜ் ஆயிரும். இந்த இடத்துல வரும்போது இங்கே ப்ரெஷர் பம்பில் வரும்போது ஸ்ப்ளிட் ஆகி வருது. நான் ப்ரெஷரில் வரும்போது உங்களுக்கு வந்து 45 degreeல போடும்போது இந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஆகி வரும். இங்கே வரும்போது அப்படியே மெர்ஜ் ஆயிரும், டேப்பில் குளிக்கிற மாதிரி வந்துடும். அதனால தான் எப்போவுமே ரெயின் ஷவர் வந்து 90 degreeல ரைட் ஆங்கிளில் போட்டு ஸ்ட்ரைட் ஷவர் ஆமில் போட்டோம்னா நல்லாயிருக்கும். 6 inches பார்த்தோம். இப்போது 8 inches சேம் அதே மாதிரி ஒரு 2 inches பெருசு, 8 inchஸில் பார்த்துடும். இப்போ இது 8 inches நான் ப்ரெஷர் லைன் பார்த்திங்கன்னா இதில் நல்லா ஸ்ப்ளிட் ஆகி வரும். ஒவ்வொரு பிராண்ட் ஷவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எட்ஜஸ் வர ஷவர் ஃப்ளோ வராது. இது பார்த்திங்கன்னா எட்ஜில் வரைக்கும் எல்லாமே வரும். இந்த குவாலிட்டி நல்லாயிருக்கும், ஃப்ளோவும் நல்லாயிருக்கும். இப்போ இதே இது நம்ம 45 degree ஆங்கிளில் ஷவர் ஆமில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். சொன்னேன் இல்லையா, இது மாதிரி ஜாக்கும் இந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஆகி வரும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்துக்கும். அதனால தான் ப்ரெஷர் பம்பில் போட்டோ சொல்கிறது. 8 inches மேலே 10 inches 12 inches ஷவர் போடும்போது ஆங்குலராக போட்டிங்கன்னா
இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அப்போது இந்த ரெயின் ஷவர் மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா சேராது. இது வந்து வித்து ப்ரெஷர் பம்ப். ஃப்ளோலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபீல் த டிஃப்ரென்ஸ். ஃப்ளோ நல்லா இருக்குது. இது உங்களுக்கு ப்ரெஷர் பம்ப்னால பிரச்சனை இல்லை, எல்லா ஹோல்ஸ்லையும் கவர் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 12 இன்ச்சஸ்ஸு, சேம் கமல் பிராண்டு. வித்தவுட் ப்ரெஷர் லைன் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரியில் வச்சிங்கன்னா எல்லா ஹோல்ஸுக்கும் கவர் ஆகும். லிட்டில் பில் டில்ட் பண்ணிங்க, ஒரு 10 or 10 டிகிரி டில்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட் ஆகும். இந்த சீரீஸ் ஃபுல்லும் கட் ஆகும். அதனால தான் பெரிய ஷவர்ஸ் போடும்போது ஸ்ட்ரெயிட்டாக போடணும், 90 டிகிரியில் போடணும். செகண்ட் திங் ப்ரெஷர் பம்பில் போடணும். இந்த லேக்கிங் இருக்கும், ஃப்ளோ லேக்கிங் இருக்கும். சரியா? இப்போ நம்ம இது சேம் ஷவர் வித் ப்ரெஷர் பம்பில் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வித் 3 bar ப்ரெஷரோட எந்த ஹோலும் வந்து மிஸ் ஆகாது. ஃப்ளோ ஈவனாக இருக்கும். எப்படி டில் பண்ணிங்கனாலும் ஃப்ளோ வரும். நல்லாயிருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்குது. மிரர் ஃபினிஷ் வரும், பார்த்திங்கன்னா தெரியும். குவாலிட்டி நல்லாயிருக்கு, நல்லா ஹெவியாக இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி போடுறதுக்கும் நல்லா ஒர்த்தாக இருக்கும். எக்கனாமிக்கல் ப்ரைஸில் பெஸ்ட் குவாலிட்டி 304 கிரேடில் கிடைக்கிது. இப்போ இந்த மாதிரி ரெயின் ஷவர்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து சர்வீஸ் ப்ரொவிஷன் இது இருக்காது. அடைச்சதுன்னா இந்த ரபிட் ஷவர் மாதிரி இது போட்டு நீங்கள் ரப் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா பிரேக் ஆகி வெளியில் வந்துடும். ஃப்ளோ வரும்போது தண்ணி ஷவரில் குளிக்கும்போது அந்த மாதிரி எடுத்துருங்க. செகண்ட் திங், இங்கே வந்து ஷவர் இருக்கும். ஷவர் வந்து வாஷர் வித் மெஷ்ஷோடு கொடுத்துருப்பாங்க உள்ள. இதில் தான் உங்களுக்கு டஸ்ட் கலெக்ட் ஆகும். இதை விட மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் வந்து வெளியில் குளிக்கும் போதே வெளியில் வந்துடும். அதுக்கு மேலே பெருசாக இருக்கிற பார்ட்டிகல்ஸ் இதில் பிளாக் ஆகும். ஸோ அக்கேஷனில் இந்த வாஷர் எடுத்துகிட்டு மாட்டிட வேண்டாம். அப்புறம் ஷவர் உள்ளே சர்வீஸ் பண்ணுறது கஷ்டம். எப்போ சர்வீஸ் பண்ணாலும் உங்களுக்கு இது செக் பண்ணிக்கோங்க. இந்த ஷவர் மெஷ் வித் வாஷர் இருக்கிறதான் பார்த்துக்கோங்க. டஸ்ட் இதில் கலெக்ட் ஆகும். அப்புறம் ஒரு 2 or 3 months ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி கலெக்ட் பண்ண டஸ்ட்டை வெளியில் க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போது இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து க்ளீனாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். எப்போ ஃப்ளோ வரலையோ, எப்போ ஃப்ளோ கம்மியாகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போது பின்னாடி ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த ஷவர் டெமோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.